வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, லக்ஷ்மி கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடைசியில் வத்சலாவை புது குடித்தனம் வைக்க லக்ஷ்மியே போவது என்ற தீர்மானமாயிற்று. முதலில் அதில் லக்ஷ்மிக்கு சற்றேனும் இஷ்டமில்லை. தன்னை தவிர இன்னும் அந்த வீட்டினர் யாராவது உடன் வந்தால் தேவலை என்றாள். இல்லாவிட்டால் போக சரிப்படாது என்றாள். ஞானாம்பா எங்கும் தனியாக சென்று புது இடத்தில் இருந்து பழக்கமில்லை. அத்துடன் சாரு, சரசா, மூத்த மாப்பிள்ளை, நச்சு மனிதனான ஆத்மநாதையர் யாவரையும் விட்டுவிட்டு அவளால் போவது என்பது நடவாத காரியமாக இருந்தது. அவளுடைய வேர்கள் சம்சாரத்தில் ஆழமாக ஊன்றிவிட்டன. பெயர்த்து கொண்டு இதர இடங்கள் செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. சரசா சுபாவத்திற்கு உடல் வணங்கி வேலை செய்து குடும்பம் நடத்துவது என்பது வெகு தூரம். அவளுடைய சொகுசான சுபாவத்திற்கு நான் என்ற பதத்தை தவிர மற்றவைகளுக்கு அர்த்தமே கிடையாது. உபகாரம் என்றால் ஊரை விட்டு ஓடும் சுபாவம். சுந்தரி வீட்டில் இன்றியமையாத பொருள். பெரிய இயந்திரத்தில் எப்படி ஒரு சிறிய திருகாணி முக்கியத்துவம் அடைந்து விடுகிறதோ அதுபோல் சிறியவள் ஆனாலும் அத்தனை பேர் நடுவில் அவள் வெகு முக்கியமாகிவிட்டாள். எல்லோரும் ஒதுக்கிவிட்டாள். லக்ஷ்மியும் முனியம்மாவுமே மிஞ்சினார்கள். இதை கண்ட லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு சமயம் ஆத்திரம் கூட வந்தது. வயது வந்த பெண்ணுக்கு சமைத்து சாதம் போடக்கூட தெரியாமல் என்ன வந்து விட்டது? வாய் மாத்திரம் கிழிகிறதே. இவர்கள்தான் இருக்கட்டும். நான் தங்கள் பெண்ணாக இருந்தால் சின்ன பெண்ணை அந்நிய இடத்தில் அதிலும் பெரியவர்கள் இல்லாத புதுமண குடித்தனத்திற்கு அனுப்புவார்களா? துணை இல்லையே என்று கேட்க மாட்டார்களா? அகமுடையானுடன் போகும் பெண்ணுக்கு நான் துணையாம். எனக்கு யார்? ஈஸ்வரன் தானோ? இப்படியே எண்ணி எண்ணி அவள் பொறுமினாள். அவளை வெறும் துணையாக அனுப்பவில்லை, சமையல்காரியாகத்தான் அனுப்புகிறார்கள் என்று சீக்கிரமே தெரிய வந்தது. ஆத்மநாதையர் அவளை தன் எதிரிலேயே கூப்பிட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார். எனக்கு போவதற்கு ஒன்றும் மிக இல்லை மாமா என்றாள் லக்ஷ்மி. நான் அம்மாவை விட்டு தனித்து இருந்தாலும் இதுவரை பெரியவர்கள் துணை இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒன்றுமில்லாத அனாதை பெண்ணாக இருந்தாலும் இதுவரை என் அதிர்ஷ்டம் யாரையோ காண்பித்து கொண்டு வருகிறது. இப்பொழுது தனியாக அவர்கள் இளம் தம்பதிகள் இருக்கும் இடத்தில் போயிருப்பது என்றால் மிகவும் பயமாகவும் சங்கோஜமாகவும் இருக்கிறது. நானோ என் கையை கொண்டு பிழைக்க வேண்டியவள். உலகம் எந்த இடத்தில் தப்பு கண்டுபிடிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது. பிறகு யாராவது ஏதாவது அசிங்கமாக பேசினால் என் பிற்காலத்து கதி என்ன? நீங்கள் தப்பாக நினைக்காதீர்கள். இந்த வீட்டில் சொந்த வீடு போல் வளைய வருகிறேன். அதற்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். மாமியோ பெரியக்கா சரசாவோ அல்லது மன்னிமார்களோ அத்தையோ யாரேனும் வந்தால் கூட போகிறேன். எல்லா வேலையும் செய்கிறேன். அது ஒன்றும் எனக்கு கஷ்டமில்லை என்று தைரியமாக எடுத்து கூறினாள் லக்ஷ்மி. ஆத்மநாதையர் பெண்களுடன் ஏன் யாருடனேயும் அதிகமாக பேசாதவர். அது தெரிந்தும் லக்ஷ்மி படபடவென்று பேசிவிட்டாள். அவர் ஒன்றும் பதிலே சொல்லவில்லை. பேசாமல் இருந்தார். கொஞ்ச நேரம் காத்திருந்துவிட்டு அவர் தனக்கு வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டார் என்று அறிந்து லக்ஷ்மி உள்ளே சென்று விட்டாள். ஆனால் மாத்திரம் வெகு நேரம் வரை திகில்தான். ஆத்மநாதையர் தன்னை அதிக பிரசங்கி என்பாரோ என்று பயமுற்றாள். ஆனால் அதற்காகத்தான் தன் வாழ்நாளையே பாழடித்து கொள்ள முடியுமா? என்ன வேண்டுமானாலும் ஆகிவிட்டு போகட்டும் என்று சற்று தைரியமாகவே இருந்தாள். ஆதலால் ஞானாம்பா அவளை கூப்பிட்டு அழைத்து சென்றபோது சிறிதேனும் கவலைப்படவில்லை. ஆத்மநாதையர் தன் தீர்மானத்தை கூறிவிட்டார். நீயாவது உன் அம்மாவாவது வத்சலாவுடன் போக வேண்டும். உன் அம்மா போகட்டும். நீ இங்கே இருந்து வேலைகளை பார்த்துக்கொள். ஆனால் உன்னால் முழு வேலையும் பார்த்து கொள்ள முடியுமா? அங்கே என்றால் சின்ன குடும்பம், உன் இஷ்டம். நீ எங்கிருந்தாலும் சமத்தாகத்தான் இருப்பாய் என்று மாமி மிக்க நம்பகத்துடன் சொல்கிறாள். அதையும் மீறி உன்னை யார் என்ன சொல்வார்கள் அம்மா? லக்ஷ்மிக்கு தன் நிலைமை பள்ளத்தில் இருந்து படுகுழியில் விழுந்தாற் போல இருந்தது. எந்த அவதூறான பேச்சு வந்துவிடுமோ என்று பயந்து வத்சலாவுடன் போக மாட்டேன் என்றாளோ அது இங்கு இருந்தால் அவசியம் வந்துவிடும் என்று அவள் அறிவாள். கண்ணன், சரசா, நிர்மலா ஆகிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் சந்தேகிக்க கூட இடம் இருக்கிறதா? அத்துடன் இல்லாமல் பொழுது விடிந்தால் பொழுது போகும் வரை அடிக்கடி கண்ணனின் முன் தட்டுப்பட வேண்டி வரும். சீனோ கள்ளங்கபடமற்று பேச வந்தால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது.
சொன்னாலோ வந்தது விபரீதம். அப்புறம் இப்பொழுது நிம்மதியாக குடிக்கும் கால் வயிறு கஞ்சிக்கும் தாளம் போட வேண்டியதுதான். எல்லாவற்றையும் யோசித்து லக்ஷ்மி ஒரே தீர்மானமாக வத்சலாவுடன் போக சம்மதித்தாள். ரயில் பிரயாணத்தில் வழியெல்லாம் லக்ஷ்மிக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. கூட்டம் நிக்கரிக்கும் போது அந்நியர்களின் மேல் மோதிக்கொள்வதை விட வத்சலாவும் அவள் கணவனும் இருக்கும் இடத்தில் ஒண்டிக் கொள்வது மேலாக இருந்தது. ஆனாலும் அதிலும் சில இடையூறுகள் இருந்தன. புதிய மனிதன், அதிலும் ஒரு ஆடவன், அதிலும் மாப்பிள்ளை. அவன் தன் மனைவியுடன் ஏதோ வேடிக்கையாக பேசிக்கொள்ளும் போது தான் அதில் கலக்காமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கும் சுபாவம் அவளுக்கில்லை. சிரிக்கவும் சங்கோஜமாக இருந்தது. உணர்ச்சியே அற்று பதுமை போல் நிற்க அவள் என்ன கற்சிலையா? லேசாக தொட்டுவிட்டாலும் ஹாஸ்யத்தை நன்கு சுவைக்கும் லக்ஷ்மியை கண்டு மாப்பிள்ளை ரகுநாதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தீட்சண்ய புத்தியில் அவள் வத்சலாவுக்கு சற்றும் குறைந்தவள் இல்லை என்று அவன் யூகித்து கொண்டான். அதனால் அவர்கள் இருவரையுமே குறிப்பாக கொண்டு பேசினான். அது லக்ஷ்மியின் வைராகியத்தை சிதற செய்வதாக இருந்தது. அவள் தன் நிலைமையை உணர்ந்து எஜமானன் வேலையாள் என்ற வித்தியாசம் சற்று கூட பிசகாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். நினைத்ததோடு அல்லாமல் தன்னை கண்டிப்பாக கடிந்து கட்டில் வைத்து கொண்டாள். இப்பொழுது அவன் சகஜமாக பேசுவது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதை விரும்பாதவள் போல் முகத்தை சிரிப்பில்லாமல் வைத்து கொண்டாள். வத்சலா தன் கூர்மையான திருஷ்டியால் இதை கவனித்தாள். அதில் திருப்தியும் கொண்டாள். அவளுக்கும் லக்ஷ்மி சகஜமாக பழகுவது கூடாது என்பதுதான் அபிப்பிராயம். அந்த மட்டும் புத்திசாலியாக இருக்கிறாளே என்று நினைத்தாள். மாப்பிள்ளை லக்ஷ்மியின் ரசிப்பின்மையை குறித்து தனக்குள் வேறு அபிப்பிராயம் கொண்டான். அல்பத்திற்கு பவிஷ வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிக்கும் என்பார்களே, அது வாஸ்தவம்தான். என்னவோ குடி முழுகிவிட்டாற் போல் முகத்தை சுளித்து கொள்கிறதே என்று ஆத்திரத்துடன் தன் பேச்சை நிறுத்தி கொண்டான். அவர்களது ஊரை அடைந்ததும் அவன் அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு ஆபீஸுக்கு போய்விட்டான். அன்றில் இருந்து லக்ஷ்மி ஒரு வேலைக்காரி எனும் முறையுடனேயே பழகினாள். ரகுநாதனும் அதை மீறி அவளுடன் பேச முன்வரவில்லை. லக்ஷ்மிக்கு அங்கு வேலை செய்வது கடினமாக இல்லை, பொழுது போவதுதான் சிரமம் என்று தோன்றியது. ஆயினும் 2 மாதம் தானே என்று தன்னை தேற்றிக் கொண்டாள். லக்ஷ்மி வத்சலாவின் வீட்டுக்கு வந்து இப்பொழுது 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. அவளுக்கு ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் தோன்ற ஆரம்பித்தது. வத்சலாவும் அவள் கணவனும் கூடத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள். எதிர்ப்புறத்து கூடத்து பக்கம் குடியிருப்பவர்களின் அறையில் லக்ஷ்மி உட்கார்ந்து ஏதோ தைத்து கொண்டிருந்தாள். கையுடன் வாயும் வேலை செய்து கொண்டிருந்தது. அந்த வீட்டு எஜமானியாகிய ஒரு இளம் பெண்ணுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். மத்தியானம் ஒழிவு நேரத்தில் அவள் இருவருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்து வந்தாள். அத்துடன் வெறுமனே இல்லாமல் தையல் வேலையையும் கைவிடவில்லை. உன்னால் வெறுமனே கிடக்க முடியாதா? ஒழிந்த நேரத்தில் அங்கே போய் புகுந்து கொள்வானேன்? உன் படித்த தனத்தை அங்கே பீச்சி கொள்ளாவிட்டால் சரிப்படவில்லையாக்கும் என்று வத்சலா கூட கடிந்து கொண்டதுண்டு. நான் ஒன்றும் பெருமை அடித்து கொள்ள விரும்பவில்லை. நான் இன்னும் உன்னை போல் முழு கிராஜுவேட் ஆகவில்லையே. பின்ன என்னவாம்? லக்ஷ்மி கலகலவென்று சிரித்தாள். பணத்தாசைதான் என்னை அப்படி செய்ய சொல்கிறது. உனக்கு வெட்கமாக இல்லையா? எனக்கென்ன வெட்கம்? வேலை செய்து பிழைப்பதில் வெட்கம் என்ன? நான் ஒரு கூலியாள் தானே. வத்சலா அதற்கு மேல் அவளிடம் வாதிட விரும்பவில்லை. அவளுக்கு மிகவும் சோம்பேறித்தனமாக இருந்தது. கொஞ்ச நாள் லக்ஷ்மியை கண்டிப்பதற்காக வேண்டி வீட்டில் சிக்கலான சமையலும் நச்சான பலகாரங்களும் செய்து போடும்படி நிர்பந்தம் செய்தாள். ஆனால் லக்ஷ்மியா அதற்கெல்லாம் பயப்படுபவள். அதெல்லாம் முடித்துவிட்டு அவள் தன் வேலையை கவனிக்கலானாள். கூட குடித்தனம் இருந்த பெண்ணை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் பெயர் ஸ்ரீமதி, மாத்துவ பெண். அவளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. லக்ஷ்மி அந்த குழந்தையுடன் விளையாடுவதையும் அதன் தாயாருடன் உரையாடுவதையும் மிகவும் ரசித்தாள். சீக்கிரத்திலேயே லக்ஷ்மியும் ஸ்ரீமதியும் மிகவும் பழகிவிட்டார்கள். ஸ்ரீமதியின் பெற்றோர்கள் மிகவும் மேன்மையான ஸ்திதியினின்று ஈன ஸ்திதிக்கு வந்துவிட்டனர். ஒரு பெண்ணை மாத்திரம் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் விற்று நல்ல இடத்தில் விவாகம் செய்து கொடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு பெண்ணும் 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். மூத்த பிள்ளை கோமாஜிராவ் 20 வயது வாலிபன். அவனுக்கு என்ன சிரமப்பட்டும் படிப்பு ஏறவில்லை. மற்ற பெண்ணும் பிள்ளையும் படிப்பில் சுட்டியாக இருந்தார்கள். அவர்களை பள்ளிக்கூடம் அனுப்பக்கூட சக்தியற்றவர்களாய் வீட்டில் வைத்து கொண்டிருந்தனர். ஸ்ரீமதியின் புக்ககத்தில் ஒரு குறைவும் இல்லை.
ஸ்ரீமதியின் புக்ககத்தில் ஒரு குறைவும் இல்லை. கண்ணுக்கு நிறைந்த புருஷன் குணவந்தன். சாப்பாட்டிற்கும் குறைவில்லாமல் இருந்தது. அந்த வீடு அவர்கள் சொந்த வீடுதான். துணைக்காக ஒரு பாகத்தை வாடகைக்கு விட்டுவிட்டு மிகுதியில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஸ்ரீமதிக்கு பிறந்தகத்தின் நிலைமையை நினைக்கும் போது மிகவும் துக்கமாக இருக்கும். தன்னாலும் அவர்களுக்கு பெரிதாக உதவி செய்ய முடியாததால் கண்ணீர் ஊத்து கொண்டே இருப்பாள். அப்பொழுதுதான் லக்ஷ்மி மிகவும் ஆறுதலாக இருந்தாள். அவளிடம் சொல்லி சொல்லி தன் விசனத்தை ஆற்றிக்கொண்டாள். ஸ்ரீமதியின் கணவன் அவளுடைய தம்பிமார்களில் யாரையாவது ஒருவனையோ அல்லது தங்கையையோ தன்னுடன் இருக்கும்படி சொன்னார். ஒரு ஆளுக்காவது உடையும் உணவும் கொடுத்து உதவினாற் போல் இருக்கும் என்று. ஆனால் அதற்கு ஸ்ரீமதியின் பெற்றோர் ஒப்பவில்லை. அவர்கள் பழகிவிட்ட தினசில் அவர்களுக்கு தம் குழந்தைகளை பெண் வீட்டில் விட்டு வைப்பது குறைவாக தோன்றியது. அவர்களது அச்சத்தை மாப்பிள்ளை கர்வம் என்றார். பெண் மனம் கலங்கினாள். இரு பக்கத்தாருக்கும் சமாதானம் சொல்ல தெரியாமல் விழித்தாள். லக்ஷ்மியிடம் அபிப்பிராயம் கேட்டாள். இது வேறு அவர்கள் தினமும் கூடி பேசுவதற்கு ஒரு விஷயமாயிற்று. பிறகு இருவருமாக சங்கேதனம் செய்து ஸ்ரீமதியின் தம்பி கோமாஜியை வரவழைத்தார்கள். இங்கே வந்தால் வேலை பார்த்து கொடுப்பதாய் எழுதியிருந்தாள் ஸ்ரீமதி. கணவனிடம் அவர் இஷ்டப்படி வந்திருப்பதாக கூறினாள். அதுவரை அவர்கள் சாமர்த்தியம் வெகு அழகாக வலித்துவிட்டது. தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டார்கள். ஆனால் அது எத்தனை நாட்கள்தான் நீடித்து நிற்கும்? கோமாஜி தனக்கு ஒரு வேலையும் கிட்டவில்லையே, அதை பற்றி அத்திம்பேர் ஒன்றும் கவனிக்கவில்லையே என்று ஏங்கினான். அவனுடைய அத்திம்பேருக்கு அது விஷயம் என்ன தெரியும்? அவர் நிம்மதியாக தன் அலுவல்களை கவனித்து வந்தார். நாளடைவில் கோமாஜிக்கு தன் தமக்கை செய்த சூழ்ச்சி தெரிந்துவிட்டது. மிகவும் வருந்தினான், பொறும்பினான். என்னடி நினைத்து கொண்டிருக்கிறாய்? அங்கே இருந்தால் ஏதாவது கூலி வேலை செய்தாவது குடும்பத்துடன் கஞ்சி குடிப்பேன். அவர்களை விட்டுவிட்டு இங்கே எனக்கு என்ன சுகபோகம் வேண்டி இருக்கிறது? நான் இதோ அடுத்த ரயிலில் போய் விடுவேன் என்று குதித்தான். ஸ்ரீமதி மன்றாடினாள். அவன் ஒரே பிடிவாதமாக இருந்தான். நான் அத்திம்பேருடனே நேரே சொல்கிறேன். என்னதான் சளைத்து விட்டாலும் இன்னும் கௌரவம் விட்டு போய்விடவில்லை. கோமாஜி வேண்டாமடா. என்னை பற்றி அவர் என்ன நினைத்து கொள்ள மாட்டார்? என்னை பற்றி அவர் தண்ட சோற்று தடிராமன் என்று நினைத்து கொண்டால் பரவாயில்லையாக்கும். இவர்கள் இறைந்து கொண்டே இருக்கும் போதே லக்ஷ்மி மத்தியானம் வழக்கம் போல் அங்கு நுழைந்தாள். அவன் வந்ததில் இருந்த லக்ஷ்மி கோமாஜிராவுடன் சகஜமாக பழகி வந்தாள். என்ன சமாச்சாரம்? ஸ்ரீமதியும் கோமாஜிராவும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்தார்கள். பார் லக்ஷ்மி, இவன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டானாம். என்னவென்று நினைத்து கொண்டாள் இவள்? சளசளவென்று இருவரும் கத்தினதில் இருந்த லக்ஷ்மி விஷயத்தை ஒருவாறு யூகித்து கொண்டாள். பிறகு கோமாஜியை கடுமையாக பார்த்து கோபித்து கொண்டாள். உங்கள் பெண் புத்தி அப்படித்தான் இருக்கும். அர்த்தமில்லாமல் ஏதோ பேசுவீர்களே தவிர, பிடிவாதம் பிடிப்பீர்களே தவிர என்றான் கோமாஜி. தவிர இருக்கட்டும், இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம்? ஊருக்கு என் பெற்றோர்களிடம் போகப் போகிறேன். போய் ஏதாவது வேலை சம்பாதித்து. இத்தனை நாள் என்ன வேலை சம்பாதித்து விட்டாய் என்று கேட்டாள் ஸ்ரீமதி. வாஸ்தவம்தான். உங்கள் வீட்டில் வந்த பிறகுதான் நான் எப்படியாவது ஒரு வேலை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு விட்டேன். அதற்கு நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டுத்தான் இருக்கிறேன். அவளிடம் அப்படித்தான் பேசுகிறதோ என்று மெல்ல அதட்டினாள் லக்ஷ்மி. ஆனால் அவன் ஒரு வறண்ட சிரிப்பு சிரித்தான். என்னடா கோமோ, அப்புறம் அத்திம்பேர் என்ன சொல்வார் இப்பவே? அப்படியானால் என் சுய மரியாதையையே உனக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டுமாக்கும். அதை காட்டிலும் என்ன, அப்பாவிடம் போய் வேலை கிடைக்கவில்லை என்று வெறுங்கை நீட்டுவது மேலாக்கும் என்று வாதாடினாள் லக்ஷ்மி. பின்ன அப்பாவிடம் போய் நான் செய்ததை சொல், அவர் மனம் புண்படும். உனக்கென்ன அதை பற்றி என்றாள் ஸ்ரீமதி. உனக்குத்தான் மிகவும் கரிசனம் என்று சேரினான் தம்பி. லக்ஷ்மி குறுக்கிட்டாள். நாம் சற்று நிதானமாக யோசிப்போமே. ஸ்ரீமதி செய்தது தவறுதான். ஆனாலும் வேலையும் கிடைக்க வேண்டும். பிறகு வெகுநேரம் மூவரும் ஏதேதோ பேசினார்கள். ஆனால் ஒன்றும் தீர்மானமாகவில்லை. நீ என்றால் டியூஷன் சொல்லிக் கொடுக்கிறாய், எனக்கு என்ன படிப்பா என்று ஏதோ போல் கூறினான் கோமாஜிராவ். அப்படி சொல்லாதீர்கள். இந்த டியூஷன் சொல்லித்தர உங்களுக்கு தெரியாமல் போய்விடவில்லை. இன்னும் முயற்சி செய்யவில்லை, அவ்வளவுதான். ஆமாம், முயற்சி செய்தால் மாத்திரம் கிழித்து விடமாக்கும். என்ன கோமோ, பேசுவதற்கு ஒரு மாதிரி இல்லையா என்றாள் தமக்கை. லக்ஷ்மி திரும்பி போகும்போது கோமாஜிராவின் கடைசி வார்த்தைகள் செவியில் தெள்ளென விழுந்தன. என்னவோ அவள் பெரிய மனுஷி, இத்தனூண்டு ஓர் அதிக பிரசங்கி பெண் ஏதாவது சொல்கிறாளாம்.
நீ அதை கேட்டுக்கொண்டு குதிக்கிறாய். அவள் பெரிய மேதாவி. லக்ஷ்மியின் முகத்தில் மந்தகாசம்தான் விளங்கியது. அவள் சிரித்து கொண்டே தன் வேலைக்கு போய்விட்டாள். சற்று நேரம் கழித்து மீண்டும் ஸ்ரீமதியை தேடிக்கொண்டு சென்றாள். என்ன கோமுண்ணா ரொம்பவும் கோபத்தில் இருக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றாள் ஸ்ரீமதி. கோமாஜிராவ் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு வெளியே போக பார்த்தான். லக்ஷ்மியின் முகம் சட்டென்று மாறிவிட்டது. அவள் குரலை ஒரு விதமாக தாழ்த்தி கொண்டு பேசினாள். வெளியே போகிறாரா அண்ணா? நான் போய் வருகிறேன். ஏதோ சொல்லலாம் என்று வந்தேன். கோமாஜிக்கு அவள் முகமும் குரலும் அடைந்த மாறுதலை கண்டு பரிதாபமாக இருந்தது. என்ன? லக்ஷ்மிக்கு சிரிப்பு வந்தது. அவளும் மிடுக்குடன் பதில் கூறினாள். ஒன்றுமில்லை, நான் ஏதோ அசட்டு பிசட்டென்று உளறுவேன். நீங்கள் வெளியே போங்களேன். இல்லை, நான் போகவில்லை, சொல்லு என்று முறுவலித்தான் ஸ்ரீமதியின் சகோதரன். ஸ்ரீமதியும் ஆவலுடன் அவளை கேட்டாள். வெகு நேரம் வரை மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மி சொன்னது வேறு ஒன்றுமில்லை. தன் கதையை பூராவும் ஒன்று விடாமல் சொன்னாள். கடைசியில் நண்பர்களை பார்த்து அபிப்பிராயம் கேட்டாள். ஆனால் சொல்கிறேன் ஸ்ரீமதி, நான் வேலைக்காரி பெண், எந்த வேலையும் செய்வேன். நீங்களோ நன்றாக வளர்ந்தவர்கள். எப்படியோ அம்மா, எனக்கு என்னவோ நல்ல வேலை ஒன்று கிடைக்கும் வரை அண்ணா இப்படி செய்யலாம் என்று தோன்றுகிறது. முதலில் 10 வீடுகளாக போய் ஊறுகாய் வடாம் உடம்பு பொடி வேண்டுமா என்று கேட்டு கொண்டு வரட்டும். நாம் செய்து கொடுப்போம். அதில் லாபம் இருந்தால் மேலே பார்ப்போமே. ஸ்ரீமதி பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். கோமாஜி மாத்திரம் லக்ஷ்மியை நன்றி நிறைந்த பார்வையுடன் நோக்கினான். என்ன ஸ்ரீமதி, என்ன யோசிக்கிறாய்? உன் அகத்துக்காரர் ஏதாவது சொல்வாரோ என்று கேட்டாள் லக்ஷ்மி. அதுதான் எனக்கும் தெரியவில்லை. பிறகு அவர் ஏதேனும்? எனக்கு தெரியுமே. பிறர் வீட்டில் இருந்தால் இதுதான் தொல்லை. நாம ஒன்றும் ஒரு வழிக்கும் போக முடியாது என்று அவள் சகோதரன் வெறுத்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஆனால் லக்ஷ்மியின் உற்சாகம் சற்றையினும் குன்றவில்லை. ஸ்ரீமதி நேரில் கேட்டு செய்வது போன்ற நல்லது வேறு ஒன்றுமில்லை. அவரிடமே சொல். கோமுண்ணாவுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் இருப்பது கஷ்டமாய் இருக்கிறதாம். இப்படி யோசனை செய்திருக்கிறான் என்று சொல். அவர் பதில் எப்படி என்று கவனித்து மேலே பேசு. அவர் நல்ல யோசனை என்று ஆமோதித்தால் பேசாமல் மேலே பார். அல்லது அவர் நீ அவனுக்கு செய்து கொடுக்க வேண்டுமே என்று ஏதாவது சொன்னால் வத்சலா வீட்டு சமையற்கார பெண்ணை செய்து கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப கூலி கேட்க மாட்டாள் என்று சொல் என்று பாடம் கற்பித்தாள். ஆனால் அக்காவும் தம்பியும் அவள் கடைசியில் சொன்ன வார்த்தையை கேட்டு ஸ்தம்பித்து விட்டனர். அப்படியெல்லாம் நான் உன்னை சொல்ல மாட்டேன். நீ எனக்கு சிநேகிதிதான். நீ செய்கிற உதவிக்கு நாங்கள் அப்படித்தான் பிரதி செய்வோம் என்று கசப்புடன் கூறினான் கோமாஜி. லக்ஷ்மி அவர்களை அடக்கினாள். உங்கள் வியாபாரம் பெரிதாகி லாபம் வரும்போது எனக்கு நிறைய கொடுங்களே. ஸ்ரீமதி, அத்திம்பேரிடம் சொல்லிப்பார். அவர் லக்ஷ்மி சொல்வது போல் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது என்றாலோ பேசாமல் விட்டுவிடு. அவள் கூறுவது போல் கண்டபடி உளராதே. என்னை நேரே சொல்வதுதானே. நான் உளறினால் உளறிவிட்டு போகிறேன் என்று வேடிக்கை செய்தாள் லக்ஷ்மி. பிறகு அவர்களை நோக்கி கெஞ்சும் தோரணையில் சொன்னாள். இதை பாருங்கள், நான் கடைசி முறையாக சொல்கிறேன். வாசலில் கூடைக்காரி என்ன சொல்கிறாள்? அம்மா, நீதான் முதல் போனி என்று சாயங்காலம் வரை சொல்வாள். அதனால் என்ன? நமக்கென்ன? காரியம் பெரிதா வீரியம் பெரிதா? சொன்னதினாலே நமக்கு என்ன குறைந்து விடுகிறது? அப்படித்தான் நானே செய்தாலும் நீ ஒத்தாசை செய்யாமலா இருப்பாய்? எனக்காக கேள். கடைசியில் ஸ்ரீமதி ஒப்புக்கொண்ட பிறகுதான் லக்ஷ்மி வீடு திரும்பினாள். லக்ஷ்மி சமையல் கட்டில் நுழையும் தருணம் உள்ளே வத்சலா தன் கணவனுடன் அங்கே இருப்பது தெரிந்து வெளியிலேயே நின்று விட்டாள். ரகுநாதன் வெகு கோபமாக இருந்தான். என்ன வத்சலா, பிஏ படித்து விட்டால் ஆகிறதா? ஒருவன் வாய் திறந்து கேட்டால் நீ போட்டு கொடுக்கிற லட்சணமான காஃபியை பார், உப்பு மாவை சிந்தி இருக்கும் விதத்தை பார். அவ்வளவு அலட்சியம்தான் என்ன? உடன் ஒத்தவள் அந்த பெண் என்ன அழகாக செய்கிறாள் பார்க்கவில்லையா? அதற்குத்தானே அவளை கூலி கொடுத்து வைத்திருக்கிறது. இப்படி பேசத்தான் தெரியும், ஒரு துப்பு இல்லை. வாயாவது இல்லாவிட்டால் தேவலை. உன்னை சொல்லி என்ன பயன்? என் பேரில்தான் தப்பு. பணக்காரன் வீட்டு பெண்ணை கட்டி கொண்டால் அதற்கு ஏற்றதை அனுபவிக்க வேண்டாமா? யாராவது என்னை போல் ஒரு ஏழையை? இதில் என்ன மர்மம்? லக்ஷ்மியை போல் என்று சொல்லுங்களே. நாள் விடிந்தால் லக்ஷ்மியுடன் என்னை ஈடுகட்டாவிட்டால் சரிப்படாது உங்களுக்கு. வத்சலாவுக்கு கண்ணீர் வந்துவிடும் போல் பயமுறுத்தியது. ரகுநாதன் அருகில் சென்றான். வத்சலா, உன்னை நான் குறை கூறவில்லை. ஆனாலும் இவ்வளவு புத்திசாலியான நீ குடித்தனமும் சீராக செய்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். உன் கையால் தயாரித்த பண்டம் சாப்பிட வேண்டும் என்று ஆவலாக வந்தேன். அது கெட்டுவிடவே மனசு கலைந்து விட்டது.
இதோ பார் சிரி. லக்ஷ்மி இவ்வளவு மட்டும் கேட்டது போதும் என்று தையல் வேலையை எடுத்துக்கொண்டு ஸ்ரீமதியின் அறைக்கு சென்று விட்டாள். அவளுக்கு தான் ஊருக்கு திரும்பி போக வேண்டிய தருணம் வந்து விட்டது என்று தெரிந்தது. இத்துடன் இது முதல் தடவை அல்ல. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரகுநாதன் லக்ஷ்மியை மெச்சினான். அவளையும் வத்சலாவையும் அடிக்கடி சீர்தூக்கி பார்த்தான். அது லக்ஷ்மிக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. அந்த தினங்கள் எல்லாம் வத்சலா உண்ணவும் மாட்டாள், உறங்கவும் மாட்டாள். அவளையே ஒட்டி வந்திருக்கும் லக்ஷ்மி அவளை கவனிக்காமல் வேலை பார்க்க முடிவதில்லை. அத்துடன் இப்படி ஒப்பிட்டு பார்த்தால் நல்லதில்லை. அவர்களது தாம்பத்திய வாழ்க்கைக்கும் உசிதமில்லை. தனக்கும் மிக்க அசௌகரியம் என்று அவள் அறிந்தாள். ஊருக்கு திரும்பி போக பிரஸ்தாபிக்க தக்க தருணம் பார்த்து கொண்டு நின்றாள். காலேஜ் மீண்டும் திறப்பதற்கு முன்னதாகவே போனால் அல்லவோ ஊருக்கு போயிருக்கும் தன் இரு குட்டி அம்மாஞ்சிகளையும் சென்னைக்கு அழைத்து வர முடியும். ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாளே அவள். அதே நோக்கத்தை கண்முன் வைத்து கொண்டு அவள் பகலாக உழைத்து வந்தாள். சதா அவர்களது நலனை பற்றியே யோசித்து கொண்டு நின்றாள். அதே எண்ணத்துடன் காசு சம்பாதித்தும் சேர்த்தும் வந்தாள். இப்படியே எத்தனையோ நாட்கள் கடந்து விட்டன. அவள் கோமாஜிராவுக்கு கூறிய யோசனை தெய்வ அனுகூலமும் இருந்து நன்றாக நடந்தது. முதலில் ஒன்றும் லாபம் வராவிட்டாலும் விற்பனையாகி மீண்டும் செய்ய பணம் கிடைத்தது. இதை வைத்து கொண்டே எவ்வளவோ புதிய மராமத்துகள் செய்துவிட வேண்டும் என்று துள்ளினாள் லக்ஷ்மி. ஸ்ரீமதியின் கணவன் முதலில் சிறிதளவு பணம் கொடுத்து உதவினார். லக்ஷ்மியின் யோசனைப்படி 1 மாதத்திற்குள்ளாகவே அதை திருப்பி கொடுத்து விட்டான் கோமாஜிராவ். அவருக்கு மிகவும் திருப்தி. அவனை மிகவும் மெச்சினார். இன்னும் உதவி புரிவதாக முன் வந்தார். ஆனால் கோமாஜி சந்தோஷப்படவில்லை. லக்ஷ்மியின் தூண்டுதலை கேட்டுக்கொண்டு ஸ்ரீமதியும் அவனை விரட்டி கொண்டே இருந்தாள். மத்தியானம் முழுவதும் வெயில் பார்க்காது தெருவாக போய் விற்றுவிட்டு வருவான். சற்று இளைப்பாறினவுடன் சாயங்காலம் அத்திம்பேர் வந்த பிறகு மீண்டும் அவனை வெளியே துரத்துவார்கள். சைக்கிள் வீட்டில் இருக்கும்போது தூரத்து இடங்களுக்கு போய்விட்டு வா என்று அனுப்புவார்கள். அதிலும் எத்தனையோ கட்டுப்பாடுகள் செய்வாள் லக்ஷ்மி. புட்டிகளை நேர்த்தியாக வைத்து கொண்டு போக வேண்டும். பொட்டலங்களை ஒரு விதமாகத்தான் கட்டி வர்ணத்தால் ஒட்ட வேண்டும். அவன் உடை நன்றாக இருக்க வேண்டும். அண்ணா, நாங்கள் சென்னையில் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறோம். நான் ஊராக சுற்றும் நபர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மதிப்பு. இல்லாவிட்டால் யாரும் வாங்க மாட்டார்கள் என்ற வழிவேறு சொல்லிக் கொடுத்தாள் லக்ஷ்மி. கம்பெனிக்கு என்ன பெயரோ? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஸ்ரீமதி குடும்ப சாமான் கழகம் என்று சொன்னால் கூட போதும். ஏதோ ஒன்று. இல்லை, என் பெயர் வேண்டாம். லக்ஷ்மி அன்கோ என்று சொல். அவள்தானே இதற்கு மூலகர்த்தா என்றாள் ஸ்ரீமதி. ஆமாம், அவள்தானே என்னையும் உன்னையும் ஆட்டி வைக்கும் ராட்சசி என்று முணுமுணுத்தான் அவள் சகோதரன். ஆனால் அவள் சொன்னபடி வேலை செய்து வந்தான். அவளை கண்டால் மாத்திரம் அடித்து கொன்று போட்டு விடலாமா என்று கூட சில வேளை ஆத்திரம் வந்தது அவனுக்கு. உடல் சோர்ந்து களைப்பு மிகுந்தது. ஆனால் அவள் விடமாட்டாள். அவனுக்கு ஸ்ரீமதியின் பேரில்தான் அதிக கோபம் வந்தது. அவள் சொல்கிறாளாம், இவளும் என் பிராணனை எடுக்கிறாள். இருவருமாக சேர்ந்து என்னை கொன்று விடுங்கள் என்று இறைந்தான். அவன் உடல் மெலிந்துதான் போய்விட்டான். அதிக சுற்றலினால் முகம் வாடிவிட்டது. அவளுடைய தமக்கிக்கும் மனம் உருகிவிட்டது. லக்ஷ்மி செய்வது சற்று அதிகம்தான் என்று பட்டது. என்ன இருந்தாலும் லக்ஷ்மி அவனை அப்படி விரட்ட முடியவில்லை அம்மா. கன்னம் குழிந்து கல அரிசி கொட்டலாம் போல் இருக்கிறது. அப்பா அம்மா என்ன சொல்ல மாட்டார்கள் இங்கே வந்ததற்கு? இப்படி இழைத்து விட்டான் என்றால். ஒரு நாள் கோமாஜி ராவே லக்ஷ்மியை எதிர்த்து விட்டான். நீ போன ஜென்மத்தில் ஜட்கா வண்டிக்காரனாக இருந்திருக்க வேண்டும் என்றான். ஆனால் லக்ஷ்மி பதில் ஒரு புன்னகைதான். சிரமம்தான். ஆனால் நமக்கு இப்பொழுது திரும்பி பார்க்க கூட நேரமில்லை. நிற்கக்கூட அவகாசமில்லை. 2 காலும் நன்றாக ஊன்றிக்கொண்டு பூமியில் நின்று விட்டால் அப்புறம் இளைப்பாருங்களேன். அதோடு இதே மாதிரி ஜன்மம் போராவும் இருக்க முடியுமா? கையில் கொஞ்சம் சொத்து சேர்த்து கொண்டால் பிறகு இன்னும் பெரிதாக்கி கொள்ளலாம். உங்கள் அம்மாவுக்கு எத்தனை விஷயங்கள் தெரியாது? அதெல்லாம் விற்றால் எவ்வளவு அடையலாம்? யோசித்து பாருங்கள். கண்மை, பல்பொடி, சாந்து, கருவடாம், அப்பளம், இன்னும் எத்தனையோ. சர்க்கரை அச்சுக்கள் செய்து கொடுக்கலாம். வற்றல்கள் போடலாம். சாம்பலும் கறியும் சமைத்து கொண்டு போய் சமயத்திற்கு விற்றால் கூட வாங்கி கொள்வார்களே இந்த காலத்தில். அதை உபயோகித்து கொண்டு பிழைக்காவிட்டால் எப்போது பிழைப்பது? அவள் கொண்டு செய்யும் எத்தனையோ விதங்கள் உங்கள் ஜாதிக்காரர்களுக்கு தெரியும். அப்படி இருக்க யோசனை என்ன?
கொஞ்சம் ஸ்தாபிதமான பிறகு இந்த வியாபாரத்தை அப்பாவிடம் விட்டுவிட வேண்டியதுதான். தங்கையையும் தம்பியையும் கூட சகாயத்துக்கு வைத்து கொண்டு நடத்தட்டும். நீங்கள் இன்னும் ஏதாவது கை வேலைகள், மோட்டார் ரிப்பேர், தச்சு வேலை, எலக்ட்ரிக் விஷயம் எத்தனை படிக்கக்கூடாது? அந்த மாதிரி ஒரு தொழிலும் பழகி கொண்டு விட்டால் ஏதாவது சொல்ப ஜீவனோபாயம் நடக்காமலா போய்விடும்? அதிர்ஷ்டம் இருந்தால் அதிலேயே மேலே மேலே வரலாமே. கஷ்ட நிவாரணமாகி விடுகிறது. நம்முடைய சமத்தை பரீட்சிக்கவே ஈஸ்வரன் கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று டீச்சர் ஒருவர் சொல்வார். அவளுடைய கோட்டைகளும் மற்றாத உற்சாகமும் விடாமல் பிடிக்கும் உடும்புத்தனமும் அது கோமாஜி லக்ஷ்மியின் பிடிவாதத்திற்கு அளித்த பட்டம் எல்லாம் நாளடைவில் அவனுக்கும் தொத்தி கொண்டு விட்டன. அழகான எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டே விடாமுயற்சியுடன் உழைத்தான். இப்பொழுது லக்ஷ்மிக்கு ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டது. வத்சலாவிடம் நச்சரித்து போக அனுமதி பெற்றாள். லக்ஷ்மியை விட்டு பிரிய வேண்டுமே என்று ஸ்ரீமதியும் கோமாஜியும் மிகவும் வருந்தினர். உனக்கு எப்பொழுதும் கடமைப்பட்டிருப்போம், நான் எப்படி உனக்கு கைமாறு செய்வேன் என்று உருக்கமாக கூறினான் கோமாஜி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் எனக்கு லாபகரம் இல்லாமல் ஒரு வேலையிலும் முனைய மாட்டேன். எனக்கு தையல் வேலைக்கு ஆர்டர்கள் சம்பாதித்து கொண்டு வந்தவர் யார்? நீங்கள் அல்லவோ? 2 மாதத்தில் நான் 100 ரூபாய் சேர்த்து விட்டேன் என்றால் நம்புவீர்களா? டியூஷனில் 20 ரூபாயும் தையல் வேலையில் 60 ரூபாயும் சம்பாதித்தேன் என்றாள் லக்ஷ்மி. பிறகு அவள் வழக்கப்படி அவன் சிரமப்பட்டதற்காக 5 ரூபாயில் ஏதேதோ அவசியமான சாமான்கள் வாங்கி கொடுத்தாள். அவன் வேண்டவே வேண்டாம் என்றான். அவளுக்கா சாக சக்கியமாக சொல்லி சேர்த்துவிட தெரியாது? வத்சலா மிஷினை உபயோகத்திற்கு கொடுத்ததற்காக வீட்டிற்கு வேண்டிய துணிமணிகளை தைத்து கொடுத்தாள். தன் மனதிற்கு நிம்மதியாக எல்லாம் செய்து விட்டதன் பிறகு ஊருக்கு புறப்பட ஆயத்தமானாள். அவள் கிளம்பும் சமயம் வத்சலாவின் மாமியார் அங்கு வந்திருந்தாள். அவள் லக்ஷ்மியின் சாதுரியத்தை மிகவும் மெச்சினாள். தனக்கும் தன் பெண்ணின் குழந்தைகளுக்கும் வேண்டியவைகளை கூலியின்றி லக்ஷ்மியிடம் தைத்து வாங்கி கொண்டாள். ரகுநாதா, இந்த பெண்ணை பார்த்தாயா? சிட்டுக்குருவியாட்டம் என்று தன் பிள்ளையிடம் பாராட்டினாள். வத்சலாவிற்கு இம்மொழிகள் கொதிக்கிற எண்ணெயை தீயில் கொட்டினாற் போல் இருந்தது. லக்ஷ்மி வண்டியில் ஏறும் முன் வத்சலாவிடம் விடை பெற்று கொண்டாள். வத்சலா, போய் வரட்டுமா? போ, தயவு செய்து திரும்பி வரும் யோசனை வைத்து கொள்ளாதே என்று வெறுப்புடன் கூறினாள் வத்சலா. லக்ஷ்மி சிரித்து கொண்டே பதில் அளித்தாள். அதுதானே சம்பிரதாயமாக சொல்லும் விதம் என்றாள். ஸ்ரீமதிக்கு மாத்திரம் கோபம் பொங்கி கொண்டு வந்தது. தோழியின் பிரிவினால் துக்கம் மேலிடாவிட்டால் சுட சுட 4 வார்த்தை சொல்லி இருப்பாள். ஸ்டேஷனுக்கு ரகுநாதனுடன் கோமாஜியும் வந்தான். திரும்பும் கால் பேச்சு வாக்கில் லக்ஷ்மியின் வரலாற்றையும் அவள் தனக்கு கூறிய யோசனையையும் அதன் பலனையும் ரகுநாதனிடம் கூறிக்கொண்டே வந்தான் கோமாஜிராவ். அவனுக்கு தன் உடன் பிறந்தவளை பிரிவது போல் லக்ஷ்மியை அனுப்பியதும் மனம் கிலேசம் அடைந்தது. அவளை பற்றி பேசியாவது சற்று ஆறலாம் என்று எண்ணினான் போலும். அவளை வாயார புகழ்ந்தான். ரகுநாதனுக்கு கேட்க கேட்க ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண் அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாளா? என்ன சமத்து, என்ன அடக்கம் என்று அவன் அவளை பற்றி நினைக்கும்போது வத்சலாவுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆயினும் உடனே தன்னையே கண்டித்து கொண்டான். என்ன இருந்தாலும் வத்சலாவின் அழகும் தேஜஸும் இவளுக்கு வருமா என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அவன் வீடு அடைந்ததும் அவன் தாயாரும் மனைவியுமே இருப்பது அவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. என் தாயார், என் மனைவி, என் வீடு, நான், இதுதான் நன்றாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் இதர மனிதர்கள் உடன் இருந்தால் இடையூறாகத்தான் இருக்கிறது. அதிலும் இளம்பெண், நம்முடைய வீடு குடும்பம் என்ற அபிப்பிராயமே வரமாட்டேன் என்கிறது. அப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ நாடக மேடை மீது நடப்பது போல் தோன்றுகிறதே தவிர சகஜமாக இல்லை. நம் சுகம் இவ்வளவு அடக்கமாக மனமாக இருந்தது முன்பு? வீடெல்லாம் ஒரே முற்றமாக இருப்பது போல் அல்லவா இருந்தது? சகஜமாக சுதந்திரமாக தெரிந்து கால் நீட்டி படுத்து பேசி சிரித்து குடும்பத்தில் பங்கெடுத்து கொண்டு ருசித்து அனுபவிக்க முடிகிறதா? அவன் சிந்தனைகள் அவன் மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகப்படுத்தின. சந்தோஷ மிகுதியால் ஆனந்தமே என்று பாடலானான். சங்கீத ஞானமே அறியாத ரகுநாதனின் அம்பஸ்வர களஞ்சியத்தை கேட்க சகிக்காதவளாய் வத்சலா முகத்தை சுளுக்கி காதை பொத்தி கொண்டாள். ரகுநாதன் ஓவென்று கைதட்டி சிரித்தான். சிறுசுகள் ஏதோ விளையாடட்டும் என்ற இங்கிதமாக கோவிலுக்கு கிளம்பிவிட்டாள் அவன் தாயார்.
போகும் முன் ஸ்ரீமதியையும் அழைத்தாள். ஆனால் லக்ஷ்மியை பற்றியே பேசி அளவளாவிக் கொண்டிருந்த அவள் வர மறுத்துவிட்டாள். அன்று இரவு வெகுநேரம் கழித்தும் ஸ்ரீமதி கோமாஜியிடம், அடே கோமு, நாம் வாரம் ஒரு தரம் விடாமல் லக்ஷ்மிக்கு எழுத வேண்டும் என்றாள். அதற்கு கோமாஜி, ஒரு தரம் நம்முடைய ஊருக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் என்றார். போதுமே, எதற்கும் ஒரு அளவில்லையா? என்னவோ உடம்பு தெரியாமல் போய்விட்டதாக்கும். சமையல்கார பெண்ணோடு கட்டிண்டு புரண்டதும் அல்லாமல் அதே ஸ்மரணை புத்தி எப்படி போகிறது பார். சகிக்கவில்லை, படுத்து கொள்ளுங்கள் என்று அதட்டினார் ஸ்ரீமதியின் கணவர். ஸ்ரீமதி பதில் சொல்லாமல் படுத்து கொண்டு விட்டாள். மூச்சு கூட விடாமல் அடங்கிவிட்டதைக் கண்டு அவள் கணவர் மிகவும் அதிசயித்தார். கோமாஜிக்கு அதற்கு மேல் இருந்தது. நன்றி கெட்ட ஜென்மங்கள். அவள் செய்த மாதிரி செய்ய சவரணை இல்லாவிட்டாலும் தோரணையில் ஒன்றும் குறைவில்லை. இவர் வேலை தேடி கொடுத்து விட்டது மோசமாக்கி விட்டதாக்கும். நாளைக்கு என்னையும் அப்படித்தானே சொல்வார் இவர். ஏழை என்பதே ஒரு நீச ஜாதி போலும் என்று அவன் குமுறினான். லக்ஷ்மி திரும்பியவுடன் ஆத்மநாத ஐயர் அவளை தன் பெண்ணின் வாழ்க்கையை பற்றியும் வீட்டை பற்றியும் கேட்டார். லக்ஷ்மி எல்லாவற்றிற்கும் திருப்திகரமாகவே பதில் சொன்னாள். ஞானாம்பா எல்லாவற்றையும் கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தாள். முனியம்மா கூட பாவம் தன் சந்தோஷத்தை அடக்க மாட்டாது தவித்தாள். வாடியம்மா, இந்த 2 தோசையை எடுத்துக்கோ. சமையல் சுட சுட இருக்கிறது, ஒரு வாய் சாப்பிடு. எங்கேயோ போய் குழந்தை இளைத்த கருத்தை எப்படி உருமாறி போய்விட்டாள் என்று சரமாரியாக பொழிந்து தள்ளினாள். எல்லோரும் சாப்பிட்டாகட்டும், அம்மா சும்மா இரு என்று அடக்கினாள் லக்ஷ்மி. அவர்கள் சாப்பிட்டால் சாப்பிடட்டுமே, அவரவர்கள் சாதம் அவரவர்களுக்கு. நீ சாப்பிடு, சொன்ன வார்த்தையை கேள். நிர்மலா, ஓர் இலை கொடு. அம்மாவை அடக்கினாளே தவிர லக்ஷ்மிக்கு அன்னையின் வரவேற்பை காண நெஞ்சு உருகிவிட்டது. கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தத்தளித்தது. நிர்மலாவும் சரசாவும் அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. சுந்தரி தன் வழக்கப்படி ஒருவித முக மாறுதலும் இல்லாமல் வேலை பார்த்து வந்தாள். லக்ஷ்மி இவர்களை பார்க்கவே இல்லை. அவள் விடுவிடு என்று சாருவை தேடிக்கொண்டு சென்றாள். வழியில் ரயிலில் மலை வாழைப்பழம் வாங்கி வந்திருந்தாள். சாருவை காணப்போகும் ஆத்திரத்தில் அவளுக்கு தலை தெரியவில்லை. மாடிப்படிகளை 2 2ஆக தாண்டி ஓடினாள். ஓடின வேகத்தில் எதிரே மனிதர் வருவது தெரிந்தும் சமாளித்து கொள்ள முடியவில்லை. சீனு இறங்கி வந்து கொண்டிருந்தான். தன் மேல் மோதி விடுபவள் போல் வந்த அவளை பார்த்து அவன் முறுவலித்தான். லக்ஷ்மி சட்டென்று நின்று சமாளித்து கொண்டாள். ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்தாள். திரும்பி சிரிக்கக்கூட சிரமப்பட்டாள். வந்து விட்டாயா வத்சலா, சௌக்கியமா? எப்பொழுது காலேஜ் திறக்கிறது உனக்கு என்று விசாரித்த சீனுவுக்கு ஒரு பதிலும் கூறவில்லை. அவள் பித்துக்குழி போல் தன் வழியே ஓடி மறைந்தாள். மறுபடியும் மேல்படியில் ஒரு உருவம் அவளை தடுத்தது. கண்ணன் முகத்தில் ஒருவித விஷம சிரிப்பு, கோரமான எக்களிப்பு. என்ன அழகான சந்திப்பு, பதில் கூட சொல்ல முடியாமல் போய்விட்டதா? அப்புறம் ஒரு டேஷ் தானாக்கும் என்ன என்று ஏதேதோ உளறினான். லக்ஷ்மியின் முகம் சட்டென்று மின்சார பொத்தானை அழுத்தினாற் போல மாறிற்று. வதனம் கருத்து கடுமையாயிற்று. கண்கள் அனல் கக்கின. சி, வழிவிடு என்று கூற வேண்டும் போல் அவள் நாக்கு துடித்தது. ஆனாலும் துஷ்டரை கண்டால் தூர விலகு எனும் தத்துவத்தை கைகொண்டாள். அவன் வழி விடுவான் என்று எதிர்பார்க்கும் பாவனையில் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று காத்தாள். ஆனால் அவன் நகரவில்லை. அவள் ஒரு முறை கண்களை உயர்த்தி அவனை நோக்கிவிட்டு தாழ்த்தி கொண்டு திரும்பி இறங்கி போய்விட எத்தனித்தாள். அவளுடைய இந்த போக்கு அவனுக்கு புதிதாக இருந்தது. அவள் ஏதாவது சொல்வாள், அதை வைத்து கொண்டு கொஞ்சம் தகராறு செய்து பார்ப்போம் என்று அவன் மனப்பால் குடித்து கொண்டிருந்தான். அது போய் லக்ஷ்மி இப்படி போய்விடுவதை பார்த்தால் அவனுக்கு எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவன் சரசாவின் அறையில் சீட்டி அடிப்பது கேட்டது. லக்ஷ்மி மறைவிலேயே காத்து கொண்டிருந்தவள் ஒரே எட்டில் சாருவின் அறையை அடைந்தாள். சாரு என்று அன்பு சொட்ட கூப்பிட்டு கொண்டு உள்ளே நுழைந்தாள் லக்ஷ்மி. சாரு மெல்ல கண்களை உருட்டி அவளை நோக்கினாள். லக்ஷ்மி வாழைப்பழத்தை உரித்து அவளிடம் நீட்டினாள். 2 மாத காலமாக அங்கு இல்லாததினாலோ என்னவோ சாரு வழக்கம் போல் அவளை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. வாழைப்பழத்தை நீட்டிய கையை இரும்பு பிடியாக பிடித்து கொண்டு திருகினாள். லக்ஷ்மி ஓவென்று கத்தாமல் பல்லை கடித்து கொண்டு மெல்ல மீட்டு கொண்டு வெளியே வந்து விட்டாள். ஆனால் உடலெல்லாம் பதறியது. கால்கள் அணி போல் துவண்டு விட்டன.
கால்கள் துணி போல் துவண்டு விட்டன. கை நடுங்கியது. முகமெல்லாம் வியர்த்து விட்டது. உள்ளே இருந்து குளிர் வருவது போல் அவள் நெஞ்சை அடைத்தது. அவள் அப்படியே மெல்ல திறந்த வெளியில் நின்று தன்னை சமாளித்து கொள்ள முயன்றாள். சில்லென்று சாயங்கால காற்று வீசியது. அவள் எத்தனை நாழிகைதான் அப்படியே நின்றாளோ தெரியவில்லை. அவள் மனதில் சாருவின் நிலைமையை பற்றிய நினைவுகள் மோதின. பாவம், அவள் கதிதான் என்ன? அவள் கணவனை மீண்டும் சந்திப்பாளா? இல்லாவிட்டால் அவள் வாழ்க்கை பூராவும் இப்படியே இருக்க முடியுமா? அவள் பைத்திய குணமே ஆகாதா? குணமாகும் சின்னங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. யாராவது சிரத்தை எடுத்துக்கொண்டு செய்தால் யார் செய்வார்கள்? பிள்ளை உதவாக்கரை. மற்றவர்களுக்கு இது பற்றி தோன்றக்கூட உதவாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அடியே லக்ஷ்மி என்ற குரலை கேட்டு லக்ஷ்மி வேகமாக கீழே இறங்கி செல்லலானாள். அவள் முகம் வாடி பயத்தின் சின்னங்கள் தெரியாமல் இருக்கின்றனவா என்ற கண்ணாடியில் பார்த்து கொண்டே சென்றாள். கை மாத்திரம் மிகவும் வலித்தது. வலி பொறுக்க மாட்டாமல் அடிக்கடி முகத்தை சுளுக்கி கொண்டாள். இதை சரசா பார்த்து கொண்டே இருந்தாள். மாமியுடனும் குழந்தைகளுடனும் ஒரு வாரமாக காலம் கழித்து வந்த லக்ஷ்மிக்கு மிகவும் ரம்யமாகவே இருந்தது. இப்பொழுது ஊருக்கு திரும்ப வேண்டுமே என்று இருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை அவள் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு கூடத்தில் படுத்து கொண்டிருந்தாள். கையில் ஒரு நாவல் இருந்தது. 10 பக்கம் படித்தாள். ஆனால் என்ன படித்தோம் என்று தெரியவில்லை. மறுபடியும் அந்த 10 பக்கத்தை படிக்க ஆரம்பித்தாள். பிறகு 2 தரம் கொட்டாவி விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு படுத்தாள். அவள் இரு பக்கத்திலும் மாமன் மக்கள் இருவரும் வீற்றிருந்தனர். அக்கா, இந்த கதையை சொல்லேன் என்று பிடுங்கினார்கள். போங்கடா, நானே படிக்கவில்லை. இதற்குள் கதையாம்? அதெல்லாம் முடியாது, சொல். இல்லாவிட்டால் தாயக்கட்டமாடவா? என்ற தலையை தலையணையில் புதைத்து கொண்டு படுத்து கொண்டாள் லக்ஷ்மி. அம்மா பாருமா, அக்கா கதை சொல்ல மாட்டேன் என்கிறாள் என்றான் ஒருத்தன். அம்மா, அக்கா தூங்குகிறாள். லக்ஷ்மி, எண்ணெய் தேய்த்து கொண்டு என்னடி தூக்கம்? தூங்காதே என்று சொன்னேனா இல்லையா? தலை கனத்து கொண்டு ஊருக்கு போகச்சே உடம்புக்கு ஏதாவது வரவழைத்து கொள்ளாதே. அந்த தலைகாணியும் மண்ணாங்கட்டியும் மத்தியான வேளையிலே கட்டி காட்டா என்ன? தொட்டு தலைவாரி பின்ன கூட இல்லாமல். லக்ஷ்மி சிரித்தாள். ஏன் மாமி, தலைகாணிக்குத்தான், விழுப்பு மண்ணாங்கட்டிக்கென்ன என்று சொல்லிக்கொண்டே தலைகாணியை எடுத்து வைத்துவிட்டு எழுந்தாள். நன்றாக வேணும், அக்காவுக்கு வேணும், இன்னும் வேணும் என்று கருவினார்கள் சிறுவர் இருவரும். தோ வருகிறேன் தடி பயல்களா என்று ஒரு சிறு கோலை எடுத்து கொண்டு துரத்த அவர்கள் வாசற்பக்கமாக தெருவில் ஓடிவிட்டார்கள். மாமி இந்த காட்சியை கண்டதும் தன் கண்களில் தேங்கிய நீரை மறைவாக துடைத்து கொண்டாள். அவர் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த குழந்தைகளைக் கண்டு எவ்வளவு மனம் பூரித்து போயிருப்பார். சண்டாளினான், துர்பாக்கினி என்று தனக்குத்தானே சொல்லி பிதற்றினாள். லக்ஷ்மி அவள் அருகே வந்து உட்கார்ந்தாள். ஏன் மாமி, ஏன் என்னவோ போல் இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஊருக்கு போய்விட்டால் மறுபடியும் நான் தனியாகத்தானே கிடக்க வேண்டும் என்று நினைத்தேன். மாமி, கொஞ்சம் பொறுங்கள். நான் இந்த வருஷத்துடன் ஹாஸ்டல் மாசத்தை விட்டு விடுகிறேன். சென்னையிலேயே ஒரு வீடு பார்த்து கொண்டு நாம் இருப்போம். அது முடியாது. இங்கே தோ இந்த வீட்டை பாழ் போடாமல் கஞ்சி காய்ச்சி குடிப்பதுதான் உத்தமம். அங்கே எல்லாம் வந்தால் குடும்பம் நிர்வகிக்க முடியாது பாரம்மா. அதுவும் வாஸ்தவம்தான். ஆனால் கவலைப்படாதீர்கள். நான் சீக்கிரமே படிப்பை முடித்துவிட்டு உங்களையும் குழந்தைகளையும் எப்படி வைத்து கொள்கிறேன் பாருங்கள். அப்பொழுது நாங்களும் பெரிய வகுப்பில் படிக்க மாட்டோம் போல இருக்கு என்ற பின்னால் குரல் கேட்டு திரும்பினாள் லக்ஷ்மி. யாரடா இல்லை என்றார்கள்? நீங்கள் சம்பாதிக்கும் சமயம் நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும் என்றாள் அவள். லக்ஷ்மி சென்னைக்கு திரும்பி விட்டாள். புத்தகங்கள் முதலியவை வாங்குவது, இன்னும் இதர வேலைகளில் ஈடுபட்டு கிடந்த அவள் கேதகியை சந்திக்கவே இல்லை. இது பற்றி அவள் மனம் குத்தி காண்பித்தது. ஆதலால் அவள் உடனே கேதகியின் வீட்டுக்கு சென்றாள். அவள் போன சமயம் சோமநாதன் வாசலில் உட்கார்ந்து கொண்டு குழந்தைக்கு விளையாட்டு காண்பித்து கொண்டிருந்தார். லக்ஷ்மியை பார்த்ததும் அவர் வெகு சந்தோஷத்துடன் வரவேற்றார். குழந்தையை அவளிடம் நீட்டிக்கொண்டே பேசினார். ஏது ஏது, உன்னை பார்ப்பது வெகு அதிசயமாகிவிட்டதே. ஊர் ஊராக வேறு முகாம் போடுகிறாய் போலிருக்கிறது. எங்களை அடியோடு மறந்து விட்டாய் போலிருக்கிறது. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களைப் போல் குடும்பத்தில் முழங்கால் மட்டும் புதைந்து கிடப்பவர்களுக்கு என்னை போன்ற ஆண்டியை பற்றி என்ன நேரம் ஏது? உங்களால் சொந்த வீடு என்னும் ஸ்வர்க்கத்தை விட்டு நகர முடியாது. வீடே இல்லாத எனக்கு ஒரே இடத்தில் இருக்க முடியுமா? சரி சரி, உன்னோடு பேச என்னால் முடியாது.
அக்கா எங்கே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழையப் போனாள் லக்ஷ்மி. தோ தோ பார், குழந்தையை இங்கே கொடுத்து விடு, அவள் ஏதோ வேலையாக இருக்கிறாள், இது தொந்தரவு செய்யும் என்று குழந்தையை வாங்கி கொண்டார் சோமநாதன். சோமநாதன் சம்சாரத்தில் உழலும் காட்சி லக்ஷ்மிக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் அளித்தது. அவள் யோசித்தவாறே உள்ளே நுழைந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தான் அந்த வீட்டை விட்டு போன பிறகு மறுபடியும் வருவது இதுதான் முதல் தடவை என்ற ஞாபகம் வந்தது. அதற்கேற்றாற்போல் கேதகியின் கேள்வியும் அவள் குழப்பத்தை அதிகரித்தது. ஏது மகாராணி மனம் உவந்து இங்கே எழுந்தருளிவிட்டாய் போல் இருக்கிறது என்றாள் கேதகி. எனக்கு அது ஞாபகமில்லை, உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஓடி வந்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்பவள் போல் கூறினாள் லக்ஷ்மி. உன் பைத்தியத்தில் அந்த மட்டுமாவது வந்தாயே, அதை பார் என்று சொல்லிவிட்டு தான் செய்து முடித்த பலகாரத்தை 3 தட்டுகளில் எடுத்து வைத்துவிட்டு தன் கணவரை உறக்க அழைத்தாள் கேதகி. வாருங்கள், பலகாரம் தயார். சோமநாதனும் அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு லக்ஷ்மியிடம் பற்பல விஷயங்கள் பேசினார். அவள் சொல்ல இவர்கள் சொல்ல அவர்கள் பேச்சுக்கு முடிவே இல்லை போல் காணப்பட்டது. லக்ஷ்மியின் குரலை கேட்டு வீட்டுக்கார பாட்டி அங்கு வந்தாள். அவளை கண்டதும் லக்ஷ்மியின் முகம் என்னவோ போல் மாறிவிட்டது. அவள் பேச தெரியாமல் விழித்தாள். லக்ஷ்மி, சௌக்கியமா என்று பாட்டியே பேச்சை ஆரம்பித்தாள். ஏது இப்போதெல்லாம் இங்கே வருகிறதே இல்லை, எத்தனை நாட்களாச்சு உன்னை பார்த்து? அவள் இன்றைக்குத்தான் இங்கே வந்தாள் பாட்டி. லக்ஷ்மி தலை குனிந்து கொண்டாள். அவள் சங்கோஜம் மிக நேரம் நீடித்து நிற்கவில்லை. பாட்டியின் அன்பான மொழிகளை கேட்ட பிறகும் அவளால் வெறுமனே உட்கார்ந்திருக்க முடியுமா? பாட்டி பிறகு தன் வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டாள். லக்ஷ்மி முதலில் மறுத்து விட்டாள். பிறகு வெக நேரம் தார் காணித்துவிட்டு வர இணங்கினாள். அப்பொழுது முன்பு தன்னுடையதாக இருந்த அறையின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. உன் பழைய வீடு, இன்னும் இந்த அறையை லக்ஷ்மியின் அறை என்றுதான் சொல்கிறோம் என்றாள் பாட்டி வெகுளித்தனமாக. லக்ஷ்மியின் முகம் ஏனோ வியாக்கூல கூறிக்கொண்டது. பாட்டிக்கும் அதை கண்டவுடன் முன்பு அவளை வீட்டை விட்டு போகும்படி தான் சொல்ல நேர்ந்தது ஞாபகம் வந்தது. இருவருக்கும் என்னவோ போல் ஆகிவிட்டது. பாட்டி பேச தெரியாமல் திக்குமுக்காடினாள். எனக்கு அப்பவே தெரியும் பாட்டி என்றாள் லக்ஷ்மி. யார் சொன்னார்கள்? நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஒரு களங்கமும் மறந்துவிடவே பிறகு வெகு சகஜமாக எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தனர். கிறிஸ்துமஸ் விடுமுறை விட்டு 4 நாட்களாகிவிட்டன. லக்ஷ்மி வெகு வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். கேதகி வீட்டை விட்டு வரும்போது வெகு நேரமாகிவிட்டது. இருட்டுவதற்குள் வீடு போய் சேர வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் அவசரமாக நடந்து சென்றாள். பஸ்ஸுக்காக காத்து நடப்பதே மேல் என்று கிளம்பி விட்டாளே தவிர நடப்பதில் எவ்வளவு நேரமாகி விடுகிறது என்று அவள் யோசிக்கவில்லை. பின்னால் ஒரு காரின் ஹாரனும் அதைத் தொடர்ந்து தன்னை அழைக்கும் குரலையும் கேட்டு லக்ஷ்மி திரும்பினாள். சீனு தன் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்தான் போலும். எங்க வீட்டுக்குத்தானே? ஆமாம், உங்கள் வீட்டுக்குத்தான் போகிறேன். பஸ் கிடைக்கவில்லை என்று நடந்து போக பார்த்தேன். முழு வழியும் நடந்தே போய்விடலாம் என்ற எண்ணம் போலும். லக்ஷ்மி பதில் சொல்லவில்லை. சீனு கதவை திறந்துவிட்டு உள்ளே ஏறி உட்காரும்படி அழைத்தான். லக்ஷ்மி சட்டென்று இணங்கவில்லை. வேண்டாம், நான் நடந்தே போகிறேன். வீட்டில் யாராவது பார்க்க நேர்ந்தால் நன்றாக இராது என்றாள். ஆனால் அவ்விதம் வாய்விட்டு கூறிவிட்டதனால் மிகவும் வெட்கினவளாய் முகம் சிவந்து காணப்பட்டாள். தனியாக ரோட்டில் நடந்து வீட்டுக்கு நேரம் கழித்து வந்தால் பரவாயில்லையாக்கும். அதற்கு சொல்லவில்லை, வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்பானேன் என்றுதான். எல்லாம் சரிதான், ஏறு பரவாயில்லை, வேண்டுமானால் நம் தெருக்கோடியில் இறக்கி விடுகிறேன். லக்ஷ்மியும் சம்மதித்து ஏறினாள். இந்த 2-3 வருஷங்களாக அவர்கள் வீட்டில் பழகியதன் பயனாக ஆத்மநாதையர் வீட்டினரிடம் அவள் புதுமையாக நடந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் சீனுவுடன் அதிகமாக பேசி பழக்கம் இல்லாததால் மிகவும் சங்கோஜப்பட்டாள். அநேகமாக வழி முழுவதும் பேசாமலே கடந்தார்கள். லக்ஷ்மியின் மனதில் ஆலோசனை அலைகள் மோதிக்கொண்டிருந்தன. ஏதோ கேட்க விரும்பியவள் போல் முன்பக்கம் இருக்கும் சீனுவின் பக்கமாக குனிவாள். பிறகு வேண்டாம் என்று தீர்மானித்து கொண்டு தன் இடத்தில் சாய்ந்து உட்காருவாள். ஆனால் அப்படியே உட்கார்ந்திருந்து விடவும் மனமில்லை. சந்தேகம் அவளை மாட்டியது. கடைசியில் தன் தைரியம் அனைத்தையும் வரவழைத்து கொண்டு அவனிடம் பேச முன் வந்தாள். உங்களிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக யோசித்து கொண்டிருக்கிறேன். என்ன? ஒன்றுமில்லை. ஓஹோ, சரிதான். இல்லை,
உங்கள் சித்தி சாரு விஷயம்தான் சொல்கிறேன். அவளுக்கு ஒரு சிகிச்சையும். என்ன செய்ய முடியும் என்கிறாய்? நீங்கள் என்னை அதிக பிரசங்கி என்று நினைத்து கோபித்து கொள்ளக்கூடாது. சரி, அதிக பிரசங்கியாக இருப்பேன். ஆனால் கோபித்து கொள்ளக்கூடாதாக்கும். சரிதான். எனக்கு பேசவே பயமாக இருக்கிறது. இல்லை, சொல். நான் புத்தகங்களில் படித்தேன். அவள் போன்றவர்களுக்கு எவ்விதம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அதில் வருவது போல் நடத்தியும் பார்த்தேன். குணம் இருக்கிறது. ஆதலால் தான் உங்களிடம் இதை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் வீட்டில் பேச தக்க சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. நீங்கள் டாக்டராக இருந்து கொண்டு அவளுக்காக பாடுபடவில்லை என்றால், அவள் பிள்ளையும் சத்தில்லை. நீங்கள் யாரும் அவளை கவனிக்கவில்லை எனில் அவள் கதி என்ன? நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்னை பற்றி தப்பு அபிப்பிராயம் கொள்ள மாட்டீர்கள் என்ற தைரியத்தில் சொல்கிறேன். வேறு யாரிடத்திலும் வேறு யாரை பற்றியும் நான் பேச முன்வர மாட்டேன். ஆனால் சாருவின் நிலைமையும் அவள் குணமடையக்கூடும் எனும் சின்னங்களும் என்னை தூண்டிவிட்டன. பார்க்கிறேன். சேனோ சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அவள் சொற்களை அவன் ஜீரணித்து பதில் கூறும் வரை லக்ஷ்மி பொறுமையின்றி காத்து கொண்டிருந்தாள். பின்னால் இருந்து பார்ப்பதற்கு அவன் தலையும் தோள்களும் அதிக அசைவின்றி கிடந்தனவே அன்றே ஒன்றும் புலப்படவில்லை. கடைசியில் சீனு பேச ஆரம்பித்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.